இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் போதகர்கள் மற்றும் நற்செய்தியாளர்களுக்கு விரோதமான வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தேவ ஊழியர்கள் அரசாங்கத்தாலும் காவல்துறையினாலும் மிகவும் நெருக்கப்படுகின்றனர். அது மட்டுமின்றி உத்தரப்பிரதேசத்தில் சிறுபான்மையாக இருக்கும் கிறிஸ்தவர்களை, குறிப்பாக போதகர்கள் குடும்பத்திற்கு அச்சுறுத்தலாக விளங்கி வருகின்றனர். மரிக்கும் கிறிஸ்தவர்களின் சடலங்கள் தங்கள் ஊருக்குள் புதைக்க அனுமதி மறுக்கப்படுகின்றது. த கேரவன் மேகசின் என்கிற யூடியூப் வலைத்தளத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பதிவு செய்திருக்கின்றனர். அதில் உத்தரப்பிரதேச போதகர்கள் எவ்வாறு பெரும்பான்மை மக்களாலும் காவல்துறையினாலும் பாதிக்கப்படுகின்றனர் என்பதை கண்ணீருடன் தெரிவித்து இருக்கின்றனர். யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபோரம் இயக்கத்தை சார்ந்த மைக்கேல் வில்லியம்ஸ் இவர் கூறும்போது, இதற்காக தக்க நடவடிக்கை எடுப்பதற்காக அதிகமான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமல்லாமல் சத்தீஸ்கர் மற்றும் மணிப்பூர் போன்ற பகுதிகளில் இதே போன்ற அதிகமான வன்முறைகள் நடந்து கொண்டேதான் வருகின்றது. இந்தியாவில் எப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவர்களும் திருச்சபையும் தேவ ஊழியர்களும் நெருக்கப்பட்டார்களோ அப்போதெல்லாம் கிறிஸ்தவர்களின் விசுவாசமும் எண்ணிக்கையும் பெருகிதான் உள்ளது என்பதுதான் உண்மை. Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.